திதியை பிடிக்க வேண்டும். அந்த திதியை மாற்றணும்னாலும் உங்களுக்கு மதி வேணும். அந்த மதிக்கும் எனவே திதி வழியாக ஓடி ஓடி தேஞ்சு போயிருக்கும், செருப்பு தேஞ்சு போயிருக்கும், மன அழுத்தமாயிருக்கு, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி எங்கிருப்போமா? அப்ப இதுதான் இந்த உலகத்திலேயே ஆத்மாத்மா இருக்கிறது சொல்றது. அப்ப தூதியை திதிக்கு திதி சூன்யம், தனுசு மீனம், சூன்யாதிபதி. அப்ப குரு பகவான் இந்த ஜாதகத்துக்கு வேலை செய்வாரா? நமது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண காரியங்களை நாம் செய்து வந்தாலே நமக்கு. வணக்கம், வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எல்லாவற்றுக்கும் இறைவா போற்றி போற்றி. திதி யோக கரண பேராசிரியர் என்னுடைய குருநாதர் தனியாசலம் ஐயாவை வணங்கி இப்போ நம்ம வாழ்க்கையில திதி என்னென்ன வேலைகளை செய்ய போகிறது என்பதை பார்த்து விடலாம். விதிதான் வாழ்க்கையில் இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம பிறக்கும் போதே நம்ம ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க என்னென்ன திதியில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு. அப்ப அந்த திதி தான் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ண போகும். என்னென்ன திதிகள் இருக்குதுன்னு முதல்ல பார்த்துடலாமா? அமாவாசை, பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, திருப்பி பௌர்ணமி. இது வளர்வரையானாலும் சரி, தேய்வரையானாலும் சரி, இது மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த உலகத்திலேயே ஆத்மாத்மா இருக்கிறது சொல்றது நம்ம சூரியனம் தான். ஒரு வேலையை செய்யறோம், அந்த வேலை நம்மளுக்கு கரெக்டா நடக்குதுன்னா ஆத்மார்த்தமா செய்யறேன், நான் மனசார செய்யறேன் அப்படின்னா அதுல ஒரு உயிரோட்டம் இருக்கணும் இல்லையா? அந்த உயிரோட்டம் உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் உயிரோட்டத்தை கொடுப்பது சூரிய பகவான். அப்ப சூரிய பகவான் இல்லை என்றால் எந்த ஜீவராசிகள், மனிதனாகட்டும், ஒரு விலங்கினங்களாகட்டும், மரம் செடி கொடி அனைத்துமே உங்களுக்கு சூரியனுடைய ஆற்றல் இல்லாம எதுவுமே நடக்கும். இப்ப நவகிரகங்கள், இந்த நவகிரகங்களும் உங்களுக்கு சூரியனை மையம் பண்ணித்தான் தன்னுடைய வேலையை செய்யுது இல்லையா? அப்ப நவநாயகர்களில் ஆத்மகாரகன் சூரிய பகவான். அப்ப எந்த செயல்லையும் சூரிய பகவான் இருந்தா மட்டும்தான் நமக்கு வேலை சிறப்பா செயல் முடியும். சூரியன் என்ற ராஜ கிரகம், ராஜ ஒளி பொருந்திய கிரகம் சிறப்பா இருக்கணும், நம்ம ஜாதகத்துல சிறப்பா இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை சிறப்பா. இப்ப இந்த திதி எல்லா திதியும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு திதிகளுக்கும் சூரியனுடைய வெளிச்சம். இப்ப எல்லா கிரகத்துக்கும் சூரியன் ஒளிய வாங்குதா, சந்திரன் ஒளிய வாங்குதா? வளர்வரை, தேய்வரை, பௌர்ணமி, இது எல்லாம் சந்திரனுடைய வேலையை சூரியன் வெளிச்சத்தை கொடுத்து சந்திரன் அதை வாங்கி பிரதிபலிக்கும் இல்லையா? அப்போ இந்த திதிகளுக்கு சூன்யாதிபதிகள் வீடுன்னு இருக்குது. அப்ப அந்த சூன்யாதிபதி கிரகங்கள் நமக்கு எப்படி வேலை செய்யும்? நன்மை பலன்களை கொடுக்குமா இல்ல தீமை பலன்களை கொடுக்குமா என்பதை பார்த்து விடலாம். சூரியனுடைய வெளிச்சம் கிடைக்காத வீடுகள் தான் இருட்டு பாகங்களாக கருத்தில் கொள்ளப்படுகிறது. சூரியனுடைய வெளிச்சம் 10 ராசி மண்டலத்துல தான் விழும், 2 ராசி மண்டலம் இருட்டு பாகங்களா இருக்கும். அப்ப அதுதான் திதி சூன்யாதிபதிகள் அப்படின்னு பேர். அப்போ திதி சூன்யாதிபதி கிரகங்கள் எங்கு இருந்தால் தன்னுடைய வேலையை செய்ய மாட்டார். ஏன்னா ஒரு சூன்யாதிபதி இல்லையா? அப்ப சூன்யாதிபதியே கிரகம் ஒரு திசை நடத்தினால் நமது வாழ்க்கை சூன்யமாகி விடும் அல்லவா? அதைத்தான் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நம் ஜாதகத்தில் சூன்யாதிபதி யார், இந்த திதிக்கு இந்த சூன்யம், அது ஏன் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப நாம எல்லாம் திதி கொடுத்துருக்கிறோமா? முன்னோர்களுக்கெல்லாம் நமது அப்பா, நமது தாத்தாக்கோ, நமது தாத்தா அவர் தாத்தாக்கோ இப்படி திதி தர்ப்பண காரியங்களை செய்யணும். திதி தர்ப்பண காரியங்களை பண்ணாதவங்களுக்கு தான் இந்த திதி நன்மை செய்யக்காது, நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை செய்யாது, தீமை பலன்களை அதிகமாக கொடுக்குது. நமக்கு தெரியாது தீமை நடக்குதா நல்லது நடக்குதா, ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்ப பொதுவா குரு திதிசூன்யம் ஆகி போயிட்டார். குரு திதிசூன்யம் ஆகி குரு திசையே நடக்குதுன்னு வச்சுக்குவோம். குரு எத்தனை வருடம்? 16 வருடம். அப்போ ஒரு 2ஆம் இடத்துல திதிசூன்யம் ஆச்சுன்னு எடுத்துக்கலாம். உங்க லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல திதிசூன்யம் ஆகி போச்சு அப்படின்னு வச்சுட்டா, 2ஆம் பாவகம் என்ன பாவகம்? குடும்பம், கல்வி, பொருளாதாரம். இந்த 3 பாவகத்தையும் சத்தமில்லாம கை வச்சிடும். ஒரு சின்ன வயசுல ஒரு 20 வயசுக்குள்ள வருதுன்னா தன்னுடைய கல்வியை தடை செய்ய வச்சு, குடும்பத்துல அப்பாவுக்கு பொருளாதாரத்துல பின்னடைவை சந்திக்கும். சரி, 20 வயசுக்கு மேல சார் எனக்கு குருதிசை வந்துடுது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை,
கணவன் மனைவி அந்யோன்யம் கண்டிப்பா பாதிக்கப்பட்டே தீரும். அப்ப இந்த குரு எந்த திதிக்கு சூன்யமாகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப சூன்யாதிபதிகள் திசை நடத்தினா எந்த பாவகத்தில் இருக்குதோ அந்த பாவகத்தை சத்தம் இல்லாமல் சைலண்ட் ஆக்கிவிடும். சரி சாமி, ஒரு 5ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 5ஆம் இடத்துல என்ன ஆகும்? பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானமா? பூர்வம் புண்ணியம் புத்திரஸ்தானம். அப்ப குழந்தைகளால் தொல்லை, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குலதெய்வத்தினுடைய அருள் சுத்தமா கிடைக்காது. நமது முன்னோர்கள் குலதெய்வ பக்கமே வணங்கி இருக்க மாட்டாங்க, குலதெய்வத்தையே வணங்கி இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ குரு பாதிக்கப்பட்டா இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்யும். இன்னும் எத்தனை கிரகம் இருக்குது? சந்திரன், செவ்வாய், புதன், சனி பகவான், சுக்கிரன், ராகு, கேது, இப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க இல்லையா? இவங்களும் திசை நடத்தினா என்ன ஆகும்? இதே மாதிரி திரிசூன்யமாய் திசை நடத்தினா இதுக்கு ராகு கேதுக்கு திரிசூன்யம் கிடையாது. மித்த கிரகங்கள் எல்லாம் திரிசூன்யம் அடையும். அப்ப சூன்யாதிபதி வேலை செய்யும். அப்போ நமது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண காரியங்களை நாம் செய்து வந்தாலே நமக்கு அவர்கள் நன்மையை கொடுப்பார்கள். இப்ப நம்ம செஞ்ச புண்ணியம் தான் சாமி நம்ம பேரனுக்கோ பேத்திக்கோ. இப்ப தாத்தா செஞ்ச புண்ணியம் தான் நம்மளுக்கு. அப்ப நம்ம தாத்தா புண்ணியங்கள் பண்ணியிருந்தாருன்னா நமக்கு அந்த நன்மை கிடைக்கும். இப்ப நம்மளுக்கு அந்த குழந்தைகள் இருந்து பிறக்கும் போது நம்மளுக்கு எப்படிப்பட்ட கவனிச்சுக்கிறான், நல்லபடியா உணவளிச்சு, நல்லபடியா படிக்க வச்சு, நல்லபடியா துணிமணி எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் நமக்கு பயன்படுத்துறாங்க, நல்லபடியா செய்யறாங்க. நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இல்லையா? இதே நாம வளர்ந்து பெருசாகி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள நினைக்கிறோமா? கைவிட்டுறோம். அவங்க பரிதவிக்கப்பட்டிருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாருன்னு வைங்க. சரி, நாம படிச்சு முடிச்சுட்டு நான் வெளியூர் வேலைக்கு போயிட்டேன், வெளியூர் போயிட்டேன். அந்த தாய் தந்தையரை யார் கவனித்துக்கணும்? அப்போ அவங்க கடைசி காலகட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தாங்க அப்படின்னா இந்த தோஷமும் நமக்கு வந்துவிடும். அப்ப அந்த தோஷத்தை எப்ப செஞ்சா நீக்கலாம் அப்படிங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப நாம போய் திதி கொடுக்கணும். திதி கொடுக்கறதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது. நாம அங்க போய் திதி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு நல்லதே நடக்கும். நான் அங்க போறேன் சார், இங்க போறேன் சார் அப்படின்னு எல்லாம் நம்ம போய் திதி கொடுத்தோன்னு வைங்க, நமக்கு அது வேலையே செய்யாது, நம்மளுக்கு பலன் கிடைக்கும். அப்போ திதி தர்ப்பண காரியங்களை சரிவர செய்து வந்தாலே நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையும் குலதெய்வத்தினுடைய அருளும் நமக்கு கிட்டும். அப்போ திதி இந்த வேலையை செய்தா அப்ப நாம என்ன திதியில பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம தாத்தா அல்லது பாட்டி நம்மளது பாட்டன் யாரோ ஒருத்தர் இந்த திதியிலேயே இறந்திருப்பாங்க. திருப்பி நாம இந்த திதியிலேயே பிறந்திருப்போம். அப்போ அதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். அப்போ ஒவ்வொரு திதிக்கும் எந்தெந்த வீடுகள் சூன்யமாகுதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். இது உங்க ஜாதகத்திலேயே எழுதியிருப்பாங்க, நீங்க அதை பார்த்துட்டு தெரிஞ்சுட்டீங்கன்னாவே போதும். அப்ப சூன்யாதிபதி கிரகங்கள் யாரு, சூன்யாதிபதி கிரகம் நமக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சூரியன் தான் ஆத்மகாரகன் நான் முதலையே சொல்லிட்டேன் இல்லைங்களா? அப்ப சூரியன் தான் நமக்கு ஒரு வேலை செய்கிறோம், எது வேணாலும் வச்சுக்கலாம், அதுல ஆத்மார்த்தமா பயணிக்கணும் இல்லையா? ஏதோ நாம கடமைக்கு செஞ்சோம், கடனுக்கு செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே ஆத்மார்த்தமா இருக்கணும். அந்த வேலை ஆத்மார்த்தமா செய்ய முடியலினாவே நமக்கு சூரியன் வேலை செய்யவில்லை என்று கணக்கிட்டுக் கொள்ளலாம். அப்ப எந்த பாவகம் எந்த இடம் முடங்கி இருக்குது, திரிசூன்யமாய் இருக்குதுங்கிறத நாம முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தான் அதனுடைய பலன்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லலாம். அப்ப இதுக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சூன்யாதிபதிகளுக்கு நீங்க எந்தெந்த கோயில்களுக்கு போனா உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ இந்த திதி தான் நம்மளுக்கு சூன்யத்தை பண்ண போகுது. இப்ப நம்ம பொதுவா பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே நம்ம சொல்லியிருப்போம், வாத்தியாருக்கு சொல்லியிருப்பாங்க, சூன்யமா இருக்காதரா, நல்லா படுறா, வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம். அப்ப இதுதான் நம்மளுக்கு பிரச்சனையை பண்ணக்கூடிய. ஓகே, குரு பார்த்தாச்சு. சனி பகவான் இருந்தா, சனி பகவானே திதிசூன்யத்துல இருந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் சாமி? ஜீவனகாரகன், ஆயுள்காரகன், கர்மகாரகன் எல்லாம் வரும். அப்ப நாம போய் ஜீவனத்துக்காக போராட வேண்டிய சூழ்நிலை வருமா? இடமாற்றம் அடிக்கடி போயிட்டே இருக்கும். நிரந்தரமா ஒரு தொழில் இருக்க முடியாது. 10 நாளைக்கு பார்ப்போம், 11 நாளைக்கு வேற ஒரு கம்பெனிக்கு போயிடுவோம், அல்லது வேற ஒரு பிசினஸ் பண்ணுவோம். இத்தனையும் நமக்கு லாஸ் ஏற்படக்கூட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்ப சூன்யாதிபதிகளை நாம் சரி செய்தே ஆக வேண்டும் இல்லையா? அப்போ எந்தெந்த திதிகளுக்கு என்னென்ன காரகத்துவம், என்னென்ன பாவகத்துவத்தில் உங்களுக்கு சூன்யாதிபதிகள் வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற பலனை நாம், அதற்கேற்ற கோயில், அதுக்கேற்ற பரிகார கோவில் நீங்க போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னாவே போதும், உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிடும். அந்த திசை உங்களுக்கு ஒரு பொற்காலமான திசையாக மாறிவிடும். இப்போ ஒரு உதாரணமா நம்ம தூதியை திதியை எடுத்துக்கலாம். இந்த தூதியை திதிக்கு
தனுசு மீனம் அப்படிங்கிற 2 வீடு திதி சூன்யாதிபதியா வந்துரு. அப்ப துதியை திதிக்கு திதி சூன்யம், தனுசு மீனம், சூன்யாதிபதி குரு பகவான். அப்ப குரு பகவான் இந்த ஜாதகத்துக்கு வேலை செய்வாரா? சுத்தமா வேலை செய்ய மாட்டார். 16 வருட காலம் நம்மளை புரட்டி எடுத்து விடுவார், துவைத்து வைத்து விடுவார். ஆனா நம்ம ஜோசியர் என்ன சொல்லுவாங்க? போய் பார்த்துருவோம், குரு திசை வந்துடுது, குரு திசை வந்துடுது, குரு நமக்கு அருமையான வேலையை செய்வாரு. எனக்கு எத்தனையோ ஜாதகங்கள் பார்த்திருக்கோம், எத்தனையோ ஜாதகங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம். 25 to 30 வயசு, 35 வயசு வரைக்கும் பல பெண்களுக்கும் பல ஆண்களுக்கும் திருமணமே ஆகல. அனலைஸ் பண்ணி பார்த்தா சூன்யாதிபதியில குரு மாட்டி விட்டது. அப்ப குரு மாட்டலாமா? சுபத்தன்மை வாய்ந்த கிரகம் அல்லவா குரு. சூன்யாதிபதி ஆச்சுன்னா டைரக்டா கை வச்சிடும். அப்ப 7ஆம் இடத்துல திதி சூன்யம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல திதி சூன்யம் ஆகி போச்சு, பரவாயில்ல, குருவே அங்க இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா குரு அங்க வேலையே செய்ய மாட்டாரு. நமக்கு கல்யாணத்துக்கு தேடி தேடி வரனை பார்த்து நாம என்ன பண்ணிருப்போம்? ஓடி ஓடி தேஞ்சு போயிருக்கும், செருப்பு தேஞ்சு போயிருக்கும், மன அழுத்தமாயிருக்கு, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி எங்கி இருப்போமா? அப்ப இதுதான் திதி சூன்யம். ஒரு பையனுக்கு 24 வயசுல வருது சார், 24 வயசுல வருது. குருதிசை எத்தனை வருடம்? 16 வருடம். அப்போ 24 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் குரு பகவான் என்னென்ன கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுக்க மாட்டாரு. உங்களுக்கு வெற்றி தர்றேன்னு அந்த 16 வருடமும் உங்களை இழுத்துட்டு போய் கடைசியில என்னோட திசை முடிஞ்சது, என்னுடைய வேலை முடிஞ்சது, என்னை இனி கேட்க மாட்டீங்க, நான் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலன்ட்டு அவர் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் தூக்கிட்டு போய் ஜோதிடர் போய் பார்ப்போம். சார் என்ன வந்துடுது? சனி திசை வந்துடும். ஜோதிடர் என்ன சொல்லுவாரு தெரியுமா? சனி திசை வந்துடுதுங்க, இன்னும் 19 வருஷம் போராடுங்க பாரு. ஏற்கனவே இவரு 16 வருஷம் போராடிட்டு தான் போய் பாக்குறாரு ஜாதகத்தை. மீண்டும் 19 வருஷம் அவருக்கு 59 வயசு ஆயிப்போச்சு சாமி. 59 வயசுல நம்ம என்ன பண்ண முடியும் கேட்டுங்களா? அப்ப சூன்யாதிபதியை ரெடி செய்யும். அப்ப குரு கெட்டு போயிட்டா, சூன்யாதிபதி ஆயிட்டா, ஒரு மனிதனுக்கு நல்ல வழிகாட்டுதல் இருக்காது, நல்ல ஆசான் இருக்க மாட்டான், நல்ல தகப்பனுடைய அறிவுரை நமக்கு கிடைக்காது. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு இருப்பாரு, நம்ம பாட்டுக்கு போவோம். அப்ப இதுதான் உண்மை இல்லையா? அவர் வேலை செய்வார், நாம் நம்ம வேலை செய்வோம். ஒரு தகப்பன் மகனுக்கும் உண்டான அந்யோன்யம் அங்க பாதிக்கும். அப்ப இதெல்லாம் பிரச்சனை பண்ணுதா? அப்ப இதையெல்லாம் குரு பார்க்கணுமா? இப்ப சூன்யாதிபதியை ரெடி பண்ணணுமா? அப்போ சூன்யத்தை நீங்க உங்க ஜாதகத்துல நீங்க என்ன திதி, இதுக்கு என்ன சூன்யம் அடைஞ்சிருக்கு, இந்த சூன்யத்துக்கு நீங்க எந்த கோயில்களுக்கு போனாலும் உங்களுக்கு பரிகாரம் செய்து கொள்ளலாம். அப்ப அந்த காலத்துல கோயில் எது கட்டி வச்சாங்க? ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த கோவிலில் ஸ்தலங்களில் இருக்கிறது. அதுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்குது. அப்ப அந்த கோயில்களுக்கு எந்த நேரத்தில், சரியான நேரத்தில் நாம் சென்று வழிபட்டமேயானால் நமக்கு நற்பலன்களை எல்லாம் கொடுத்துவர். அப்ப இருட்டில் இருக்கிற நீங்க வெளிச்சத்துக்கு வந்துருவீங்க. திதி சூன்யாதிபதிங்கிறது இருட்டு வீடு. அப்ப இருட்டுல இருந்து நாம கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வந்துடலாம். செலவு குறைஞ்சா போதும் சாமி, உங்களுக்கு பணம் தங்கிரும் இல்லையா? இப்போ இந்த திதி சூன்யாதிபதி ஒரு 10ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். தொழில் கண்டிப்பா கை வச்சிருக்கு, ஓடுவோம், ஓடி உழைப்போம். ஆனா உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை குரு பகவான் கொடுக்க மாட்டார். 10ல் குரு இருந்தால் நல்லது இல்லையா? சுபத்தன்மை வாய்ந்த கிரகம். ஆனால் அவரே திதி சூன்யம் ஆயிட்டார்னா என்ன செய்வார்? கண்டிப்பா நம்மளுக்கு தொழில பிரச்சனையும் தொழில முடக்கத்தையும் பண்ணி கொடுத்துருவார். அடிக்கடி இடமாற்றம் எல்லாம் வருது, தொழில முன்னேறவே முடியல, தொழில போட்டி, எந்த தொழில் எடுத்தாலும் போராட்டமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் தான் சூன்யாதிபதி. குரு கெட்டது. அப்ப சூன்யாதிபதி கிரகங்கள் ஜாதகத்தில் மறைய வேண்டும், அப்பத்தான் நன்மை கொடுப்பார் இல்லையா? சூன்யாதிபதி போய் 2ஆம் இடத்துலயோ 5ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ இருந்துட்டா நமக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க? இந்த பாவம் எல்லாம் நமக்கு முடங்கிவிடும், வேலை செய்ய சூன்யமாயிடும். அப்ப இதை நீக்கணும். அப்ப குரு உங்களை படிக்க விடாது. அறிவு இருக்கும், திறமை இருக்கும், நல்லா படிச்சிருப்பீங்க, எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கும். அப்ப இதையெல்லாம் மாத்தணும்னா சூன்யாதிபதியை நீங்க வழிபடணும். உங்க ஜாதகத்தை பரிசோதிச்சு உங்களுடைய திதிக்கு சூன்யாதிபதிகள் யாரு, அவங்க என்ன இருக்கிறாங்கன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சு, அப்படி இல்லைன்னா எங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க. உங்க ஜாதகத்தை நாங்க சரியானபடி அலசி ஆராய்ந்து உங்களுக்கு தக்க தீர்வு வழங்க காத்திருக்கிறோம். கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் போன் செய்து உங்களுடைய ஜாதகத்தை திதி சூன்யத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஏன்னா
வாழ்க்கை ஒருக்கா தான் வாழ போறோம் சாமி, அதை கரெக்டா வாழணுமா இல்லையா? வாழ்க்கையில எந்த வயசு நம்மளுக்கு முக்கியம்? எல்லா வயசுமே முக்கியம். அப்ப 20 வயசுல இருந்து 40 வயசு குழந்தைகள், கல்வி, கல்யாணம் எல்லாம் இதுல வந்துருதா? நம்ம படிப்புக்கு உண்டான வேலைகள் கிடைக்கணுமா, தொழில் அமையணுமா, மனைவி அமையணுமா, குழந்தைகள் அமையணுமா? அப்ப இதெல்லாம் எந்தெந்த வயசுல என்னென்ன நடக்கும்? அப்ப குழந்தைகள் எல்லாம் நம்ம சொன்ன வயசை கேட்பாங்களா, இல்ல கேட்க மாட்டாங்க? இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சூன்யாதிபதியை நீங்கள் சரி செய்து விட்டாவே உங்கள் ஜாதகம் கம்பல்சரி வெற்றி பெற்று விடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே உங்கள் விதி உங்கள் கையில். விதிதான் மதி, மதிதான் கதி. எனவே உங்கள் விதியை மாற்ற வேண்டும் என்றால் திதியை பிடிக்க வேண்டும். அந்த திதியை மாற்றணும்னாலும் உங்களுக்கு மதி வேணும், அந்த மதிக்கும் ஒரு கதி வேணும். எனவே விதி வழியாகத்தான் வேலை செய்யும். நம்ம விதி என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அதை திதியில தான் தெரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம கதியா மாத்தி அந்த கதிவே நம்ம வெற்றியா மாத்தி ஜெயிச்சுக்கலாம். அதனால திதி சூன்யத்தை நீங்க சரி செய்து கொண்டு விட்டீங்கன்னாலே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண காரியங்களை கொடுக்க வேண்டும். திதி தர்ப்பண காரியங்களை செய்யாதவர் வீட்டில் தான் அசம்பாவிதமோ, பொருளாதார வளர்ச்சியோ, குடும்ப முன்னேற்றமின்மையோ ஏற்படும். எனவே உங்க முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் செய்து விட்டாலே உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கிவிடும். அது எங்க போய் எந்த இடத்துல தர்ப்பணம் பண்ணுனா நல்லா இருக்குங்கிறத நீங்க எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க சொல்லிடுவோம். நீங்க அங்க போய் உங்க திதி தர்ப்பண காரியங்களை சிறப்பா பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கும் நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம். அதனால உங்க விதிய, உங்க மதிய, உங்க கதிய எல்லாத்தையும் மாத்திக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி.